ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிர்னி பழம் முலாம்பழம் ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சம்மர்னால ஜூஸ் தான், அதுவும் இந்த கிர்னி பழம் ஜூஸ்னால் சம்மரில் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். வேறு எந்த சீசனும் நமக்கு வராது. ஸோ இந்த சம்மருக்கு நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நம்ம குடிக்க போகிறோம். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான். அதிகமாக நமக்கு பாடி உஷ்ணமாக இருக்கவங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாடி எல்லாம் உஷ்ணம் ஃபுல்லாக குறைஞ்சி உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர் ஆகிடும். ஸோ இந்த ஜூஸை இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஒன்லி சம்மர் டைமில் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். வேறு எந்த டைம்லையும் நமக்கு கிடைக்காது. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. கிர்னி பழம், முலாம்பழம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி இந்த கிர்னி பழத்தை நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த கிர்னி பழத்தில் பார்த்திங்கன்னா தோல் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது அப்படியே கையாலே நம்ம பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் காய் வாட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வராது. ரொம்ப பழுத்து போயிருந்துச்சுன்னா நம்ம கையாலே பிச்சு எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இது. ஸோ நான் இன்றைக்கி கத்தி வச்சு நான் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம சீடை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்கின்னை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். கத்தியில் கட் பண்ணும்போதே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஸ்கின்னு ஃபுல்லாக நமக்கு இப்படி கைக்கு வச்சோன்னா டக்குன்னு நமக்கு வந்துடுற மாதிரி தான் இருக்கும். இந்த கிர்னி பழத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா, வயிற்றில் உங்களுக்கு வந்து தொப்பை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு கரைச்சி கொடுக்கும். கொழுப்பு எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இதில் ரொம்ப சத்து இருக்குது. உங்களுக்கு பாடி ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சின்னா உங்களோட உஷ்ணத்தை ஃபுல்லாக சரி பண்ணி உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர் அளவு கொண்டுட்டு வந்துடும். ஸோ நம்ம இந்த மேலே இருக்க தோலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். தோலை எல்லாம் ஃபுல்லாக நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பீஸ்லேயுமே ஒரு தோல் கூட இருக்கக்கூடாது. இல்லைன்னா நமக்கு தோல் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரூட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீசஸையும் நம்ம இன்னும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ஜூஸ் போட ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிர்னி பழத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னு வந்து கொஞ்சம் க்ளோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிர்னி பழத்தை ஜூஸாக போட்டு குடிச்சின்னா நல்ல க்ளோவில் இருக்கும், நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், விட்டமின் ஏ, சி நமக்கு எல்லாமே நமக்கு இருக்குது. அதேமாதிரி வயிற்றில் தொப்பை இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் பை சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஜூஸ் எடுத்து போட்டு குடிச்சிங்கன்னா போதும், இருக்கிற தொப்பைக்கு மொத்தமாக குட் பை சொல்லிடலாம். அந்தளவுக்கு இந்த ஜூஸில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த பழம் கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுவும் இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கெலாம் இப்போ கொஞ்சம் ரேட்டு அதிகமாகவே ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. உடனே வாங்கி இந்த மாதிரி சம்மருக்கு ஜூஸ் போட்டு குடிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம ஃப்ரூட்ஸை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மத்து போட்டு நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் மேலே போட்டு அழுத்தம் கொடுத்து நம்ம ஃப்ரூட்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மேஷ் பண்ணிங்கன்னா தான் ஜூஸ் சாப்பிடும்போது நல்ல லிக்யூடாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பீஸ் போட்டு கூட கட் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க. இதை வந்து சில பேர் வந்து மிக்சியில் போட்டு கூட கிரைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி மத்து போட்டு மேஷ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். வாழ்க்கையில் சம்மர்னால் இந்த ஜூஸை மறக்கவே மாட்டேங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மற்ற வச்சு இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மேஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், இது கஷ்டமாகவே இருக்காது. ஆனால் சாப்பிடும்போது சொல்லவே முடியாத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். சில பேர் வந்து கையால் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. கையால் மிக்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி மற்ற வச்சு மிக்ஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஜூஸ் வந்து. ஏன்னா சில்லுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இல்லை நீங்கள் சுகர் போட்டு கூட அப்படியே கூட சாப்பிட்லாம், இன்னும் சூப்பராக இருக்கும் அது. ஸோ ஐஸ் டியூப் வந்து போட்டால் கொஞ்சம் சில்னஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி ஐஸ் டியூப் சேர்த்துக்க போகிறேன். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சக்கரை ஃபுல்லாக நமக்கு மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும். சப்போஸ் ஐஸ் டியூப் இல்லைனா இதை அப்படியே தூக்கிட்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட 1 ஹவர் கழிச்சு கூட சாப்பிட்லாம். நம்ம சக்கரை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் வரும். அதே மாதிரி நம்ம ஐஸ் டியூப் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கரெக்டான பதத்தில் இருக்கும். நம்ம தண்ணியை ஊற்றவே தேவையில்லை, இந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே இந்த எடுத்து வச்சுருக்க எல்லா ஜூஸையும் நம்ம ஒரு பவுலில் ஊற்றி அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிடும்போது சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சம்மர்னால் நமக்கு இந்த ஜூஸ் தான் ஞாபகம் வரும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா இந்த மெத்தடில்? ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஸ்பூன் போட்டு ஒவ்வொரு வாய் கடிச்சு நீங்கள் சாப்பிட வேண்டியதான் அந்த ஃப்ரூட்ஸோடு அந்த ஜூஸோட. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு ஜூஸில் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து கிர்னி பழத்தோட வெரைட்டிஸ் தான். இதை வந்து சில பேர் வந்து கிர்னி பழம் சொல்லுவாங்க, முலாம்பழம்னு சொல்லுவாங்க.
இந்த ஃப்ரூட்டுமே நம்ம ஆல்ரெடி பண்ண கிர்னி பழத்தோட ஃப்ரூட்டும் இதே சேம் வெரைட்டிஸ் தான். பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் அதோட டேஸ்ட்டும். அதை நம்ம வந்து மேஷ் பண்ணோம். பட் ஆனால் இந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு வரும். ஸோ அதனால் இந்த பழத்தை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்தியால் கட் பண்ணவே முடியாது. உள்ளே வந்து ஃப்ரூட்ஸ்க்குள்ளே வந்து கரண்டியால் ஃபுல்லாக வலிச்சு எடுக்க முடியும். அப்போ தான் நமக்கு இந்த ஃப்ரூட்ஸோட ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து ஃப்ரூட்டை வந்து கத்தியால் 2ஆக டிவைட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க சீடை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த சீடை கூட ட்ரையாக நீங்கள் வெயிலில் காய வச்சு உரித்து இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் குழம்பு கரண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த குழம்பு கரண்டி அது உள்ளே கொடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சி அழுத்தம் கொடுத்து ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அது நமக்கு ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி தான் இந்த ஃப்ரூட்ஸை நம்ம எடுக்கணும். அப்போ தான் அதுக்குரிய ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுற மெத்தோடுமே. நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் தான் நமக்கு அதிகமாக ஷாப்பில் கிடைக்கும். ரோட்டில் ஹைவேஸில் அந்த மாதிரி நமக்கு விற்பாங்க. சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே. ஆனால் இந்த ஃப்ரூட்டு கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம அந்த கரண்டியை போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அந்த தோல் பார்த்திங்கன்னா நம்ம தோலை மட்டும் தனியாக எடுத்து ஒரு ஃபுல் ஃப்ரூட்ஸுமே நமக்கு வர்ற அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எடுக்கணும். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம இந்த மாதிரி பவுலில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம மத்து போட்டு மேஷ் பண்ணவே முடியாது. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு தான் கிரைண்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இது தண்ணியை ஊற்றவே தேவையில்லை இந்த ஜூஸுக்கு. அப்படியே நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இது கிரைண்ட் பண்ணும்போதே நமக்கு கொஞ்சம் லிக்விடாக நமக்கு வந்துடும். கரெக்டான பதத்தில் நமக்கு இருக்கும். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள். இதை நம்ம அப்படியே ஜூஸர் கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸர் கிளாஸில் ஊற்றி அப்படியே சம்மருக்கு இந்த மாதிரி குடிச்சு பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சம்மர்னாலே நமக்கு இந்த முலாம்பழம் கிர்னி பழம் ஜூஸ் தான் நமக்கு ஞாபகம் வர அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஜூஸு. நம்ம ஹைவேஸில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் நம்ம வீட்டிலையே இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கிர்னி பழம் முலாம்பழத்தை வச்சு எப்படி ஜூஸ் செய்யலாம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.